எக்ஸல் குரூப்ஸ் மாறு மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ் டபிள் முருகானந்தம். இந்த மேட்ருக்காண்டி வெளில வந்துச்சுன்னு வைங்க, பெரிய பெரிய போலீஸ் ஆபீசருங்க, அரசியல்வாதிங்க, வக்கீலுங்க, ஏன் சில ஜட்ஜிங்க வரைக்கும் உள்ள போற மாதிரி ஆயிடும். ஊரே என்கிட்ட காசை வாங்கிட்டு திருட்டு போய் ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த மோசடி நபரை வலை வீசி தேடிட்டு இருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அந்த மோசடி நபருக்கு ஆதரவாக அரசியல்வாதிகள்ல இருந்து, நீதிபதிகள்ல இருந்து, சபாநாயகரே தோள் மேல கை போட்டு அவர் நடத்துற விழாவுல இவர்கள் பங்கேற்கிற அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிகுந்த நபராக தன்னை காட்டிக்கிறாரு. என்ன விவகாரம்? யார் அந்த நபர்? வாங்க பேசலாம். காலம் கலிகாலங்க அப்படின்னு பெரியவங்க புலம்பி கேட்டிருப்போம். அது போல இது டிஜிட்டல் மோசடிகளின் காலம்னு சொல்ற மாதிரி இருக்கு நாட்டு நடப்புகள். எல்லாமே டிஜிட்டல் மயம். ₹1 சில்லற இல்லைன்னா கூட ஸ்கேன் பண்ணி பே பண்ற அளவுக்கு டெக்னாலஜி அப்டேட் ஆயிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி மோசடிகளும் அப்டேட் ஆகிட்டு தானே இருக்கு. வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல நம்ம மெசேஜ் அனுப்புற மாதிரியே மெசேஜ் அனுப்பி மொத்த காசையும் சுருட்டுற சம்பவத்தையும் பார்த்தாச்சு. நம்ம போனுக்கு வர்ற மெசேஜ் தொட்டா கூட அது கண்ணிவெடி மாதிரி வெடிக்கணும்னு நினைச்சு பார்த்திருப்போமா என்ன? இப்படி டிஜிட்டல் மோசடிகளின் பல்வேறு பரிமாணங்களையும் அதுல சிக்காம நாம எப்படி விழிப்புணர்வோட இருக்கணுங்கிறத பத்தியும் பேசுறதுக்குன்னு இருக்கிறது தான் உங்கள் அங்குச மரம் சேனல். அப்புறம் என்ன, அங்குச மரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தின் டாப் மோசடி மன்னர்களுடைய வரிசையில டாக்டர் குடுமியான்மலை ரவிச்சந்திரனுடைய பராக்கிரமங்கள் பத்தி தொடர்ந்து நாம் பேசிட்டு இருக்கிறோம். அதுல குறிப்பா அவருக்கு எதிரான ஒரு மனநிலை, பாதிக்கப்பட்டவர்கள் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்கள்ல புகார் கொடுக்கறாங்க. புகார் கொடுத்து குண்டாஸ் வரைக்கும் போடப்பட்டு பல மாதங்கள் சிறையில கழித்து வெளியில வந்த அந்த ரவிச்சந்திரன் தன்னோட அந்த மோசடி நாடகத்தை, மோசடிகளை கைவிட்டாரா அப்படின்னா இல்ல. அது வழக்கம் போல அப்படி தொடச்சு விட்டுட்டு தன்னுடைய பாணியிலான வேலையை அவர் தொடர்ந்துகிட்டு தான் இருந்தாரு. சமூகத்துல அவருக்கான அந்த அந்தஸ்து, மதிப்பு அப்படிங்கிறது குறைந்த பாடு இல்ல. எப்பொழுதெல்லாம் அவருக்கு எதிரான போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகாரு, பத்திரிகையில இப்படி ஒரு மோசடி செய்துட்டாருன்னு ஒரு விஷயம் வெளியில வருதோ, அப்போதெல்லாம் தமிழகத்தினுடைய முன்னணி பத்திரிகைகள்ல ஒரு பக்கத்துக்கு அவரை பத்தி விளம்பரம் வந்துடும். விளம்பரம் கொடுத்து பத்திரிகையினுடைய வாய் அடைக்க அவர் முயற்சி பண்றாராம் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறாரு. அதாகப்பட்டது அண்ணன் சமூகத்துல யார் யாரெல்லாம் காக்கா பிடிச்சு வச்சிருந்தாரு, யார் யாரோடலாம் ஒரு செல்வாக்கா இருந்தாரு, அந்த செல்வாக்க பயன்படுத்தி தனக்கு எதிரான புகார்களை எல்லாத்தையும் எப்படி தவிடுபடியாக்குனாருங்கிற அந்த கதை கொஞ்சம் சுவாரஸ்யமானது. நேஷனல் இம்போர்ட் அலுமினியம் மாடுலர் கிச்சன். மேக் யூ கிச்சன் யுவர் வே. உங்கள் வீட்டிற்கே வந்து அளவுகள் எடுத்து சிறந்த முறையில் கிச்சன்களை வடிவமைத்து தருகிறது நேஷனல் இம்போர்ட் அலுமினியம் மாடுலர் கிச்சன். உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு, சென்னையை சேர்ந்த சுபாஷ் சுவாமிநாதன் அப்படிங்கிற ஒரு அந்த வழக்கை தாக்கல் பண்றாரு. ஐயா, இவரு என்ன உள்ளிட்டு பல பேருகிட்ட ₹1,00,000 கொடுத்தா ₹1 கோடி தாரேன்னு சொல்லி மோசடி பண்ணி இருக்கிறாரு. பல கோடிகளை வசூலிச்சிருக்கிறாரு. சொன்னபடி அவர் திருப்பி கொடுக்கல. இவரு இருக்கிற நிலைமையை பார்த்தா ஃபாரின் கீரின் எங்கேயாவது ஓடி போய் தப்பிச்சாலும் தப்பிச்சிருவாரு. அதனால அவரோட பாஸ்போர்ட்டை முடக்குங்க. அவருடைய அலுவலகங்கள்ல அவர் நடத்தக்கூடிய அந்த அறக்கட்டளையில ரெய்ட நடத்தி அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களை கைப்பற்றுங்க. அவர் பல்வேறு வங்கி கிளையில தங்கங்களை லாக்கர்ல வச்சிருக்கிறாரு. அந்த லாக்கரை திறந்து பார்த்து அந்த தங்கத்தை எடுங்க. அவரோட வங்கி கணக்குகளை முடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடந்த 2014 வருஷம் 11வது மாசம் 11வது தேதி அந்த வழக்க சென்னை உயர் நீதிமன்றத்துல தாக்கல் பண்றாரு. புடிங்க சார் அவனை, காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. அந்த வழக்க அண்ணன் ரொம்ப ஈஸியா புஸ்வானமாக்கிட்டாரு. ஒரே ஒரு நாள் அந்த வழக்க தொடுத்த அந்த சுபாஷ் சுவாமிநாதன் அன்னைக்கு ஆஜராகல. அதுதான் காரணம்னு சொல்லிட்டு மொத்த வழக்கையும் தள்ளுபடி பண்ணி போப்பா வீட்டுக்குன்னு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. அண்ணன் காலரை தூக்கிட்டு தமிழகத்தை வலம் வர ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி என்னப்பா இவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்த அன்புமணி ராமதாஸோட அண்ணனுக்கு அப்படி இப்படி நெருக்கம். அடுத்தது சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்த தமிழ்வாணன் தொடங்கி தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்புல இருந்த கட்சியின் சார்பா அன்றைய காலகட்டத்துல சபாநாயகராக இருந்த ஆவுடையப்பன் வரைக்கும் எல்லாருமே அன்னை குடுமியான்மலை ரவிச்சந்திரன் நடத்துற கூட்டங்கள்ல பங்கேற்று இருக்கிறாங்க. அவரோட சமூக சேவையை பாராட்டி பேசியிருக்கிறாங்க. திருநெல்வேலியில நடந்த அன்னை தெரசா நூற்றாண்டு விழாவுல அண்ணன் ரவிச்சந்திரனே சொல்றாரு, என் கடன் ஏழை மக்களுக்கு பணி செய்து கிடப்பது அப்படின்னு. இதுதான் இவரோட பின்னணி. இது போல அரசியல்லையும் அதிகாரத்திலையும் பல்வேறு தளங்களிலும் செல்வாக்கு மிகுந்த நபர்களை எல்லாம் தனக்கு தெரிந்தவர்களாக காட்டிக்கொண்டு நடிகைகளை காசு கொடுத்து விழாக்கள்ல பங்கேற்க வைத்து நல்லா படம் காட்டிய தமிழகம் முழுவதும்
வசூல் வேட்டையை விரிவுபடுத்தி இருக்கிறாரு நம்ம குடுமியான்மலை ரவிச்சந்திரன். இப்ப நாம பேசிட்டு இருக்கிறது எல்லாமே 2010 காலகட்டத்திலிருந்து நாம் பேசிட்டு இருக்கிறோம். 2010 சொல்றதை விட 2006 வருஷமே சபரிமுத்து அருள்தாஸ் நினைவு அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட அவர் தொடங்கிட்டாரு. அந்த ட்ரஸ்டி எப்ப தொடங்குனதோ அப்பவே அண்ணன் கைவரிசைய காட்ட தொடங்கிட்டாரு. அப்ப 2006 எங்க இருக்கு, இப்ப இருடியம் புகார்ல மீண்டும் கைதாகி இருக்கக்கூடிய 2025 எங்க இருக்கு? ஏறத்தாழ 20 ஆண்டு கால இடைவெளி. இந்த 20 ஆண்டு காலத்துல அவர் ஒரு முறை குண்டாஸ்ல உள்ள போயிட்டு வந்திருக்கிறாரு. ஒரு 2க்கு மேற்பட்ட முறை கைது செய்யப்பட்டிருக்காரு. அப்ப ஒரு சாதாரண பிட்பாக்கெட் அடிக்கிறவனையும், பஸ்ல செயின் ஸ்நாச்சிங் பண்றவனையும், பர்ச புடுங்குறவனையும், சமயபுரம் போன்ற ஒரு நெருக்கடியான திருவிழா காலங்கள்ல பிளக்ஸ் பேனரை போட்டு பிட்பாக்கெட் திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு படம் போட்டு விளம்பரப்படுத்துற நம்ம தமிழக போலீஸ் தான் ஒரு முறை குண்டாசிலையும் 2க்கு மேற்பட்ட முறை ஜெயிலுக்கும் போயிட்டு வந்த இந்த குடுமியான்மலை ரவிச்சந்திரன் போன்ற நபர்கள் ஒரு பிரபலங்களாக வலம் வருவதற்கு ஏதோ ஒரு வகையில அவர்களும் துணை போயிருக்கிறாங்க, அவர்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நாம சொல்ல வேண்டியது இருக்கு. அதாவது முக்கியமான ஒரு காலகட்டங்கள்ல சில தருணங்கள்ல சில்லறைத்தனமா நடந்துக்கக்கூடிய அந்த ரவுடிகளை கண்காணிக்கக்கூடிய போலீசார் இப்படி ஒரு குற்ற பின்னணி கொண்ட குடுமியான்மலை ரவிச்சந்திரன் போன்றவர்களை கடந்த 20 வருடங்களாக எப்படி கண்காணிக்க தவறினார்கள் அப்படிங்கிற ஒரு மையமான கேள்வி இந்த இடத்துல எழுது. ஏன்னா இவர் நடத்துற கூட்டங்கள் எல்லாமே தமிழகத்துலதான் நடத்தி இருக்கிறாரு, தமிழகத்தினுடைய ஏதோ ஒரு திருமண மண்டபத்துலதான் நடத்தி இருக்கிறாரு, அல்லது தமிழகத்தினுடைய ஏதோ ஒரு கிராமத்தினுடைய ஒரு வீதியில தான் நடத்தி இருக்கிறாரு. அப்ப ஏற்கனவே இப்படி ஒரு ப்ரீவியஸ் ஹிஸ்டரி இருக்கக்கூடிய ஒரு நபர். ஒரு சதுரங்க வேட்டை திரைப்படத்துல விவரிக்கப்படும் காட்சிகளை போல ஒரு இடத்துல ஒரு பேர்ல ஒரு வகையான மோசடியை முடிச்சுட்டு அடுத்த இடத்துல அடுத்த வகையான மோசடியை தொடங்கி இருக்கிறாரு, தொடர்ந்து நடத்தி இருக்கிறாருங்கிறது தான் இதுல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவலா இருக்கு. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா, ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு எனக்கு வெளிநாட்டு லாட்டரியில காசு விழுந்துருச்சு, அந்த காசை வாங்குறதுக்காக எனக்கு உதவி பண்ண உன்னோட அக்கௌண்ட் நம்பரை கூட 1 லட்ச ரூபாய் காசை கொடுன்னு தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள்ட்ட கேட்க தொடங்கினதுல இருந்து அடுத்தது ஃபாரின் ஃபண்ட் வருது, ட்ரஸ்டுக்கு வருது, நீ ட்ரஸ்ட்ல ஒரு மெம்பரா சேரு, இவங்க யார்கிட்டையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கல. இங்க ரொம்ப முக்கியமானது, ட்ரஸ்ட்ல அவங்களே ஒரு உறுப்பினர்களா சேர்த்துக்கிறாங்க. அந்த 1 லட்சம் ரூபாயும் ட்ரஸ்டுக்கு நன்கொடை கொடுத்தது போல கணக்கு காட்டுறாங்க. ட்ரஸ்டுக்கு நீ 1 லட்ச ரூபாய் நன்கொடை கொடுத்தேனா உனக்கு 1 கோடி ரூபாய் திருப்பித்தாருன்னு சொல்லிதான் அந்த மோசடியை அரங்கேற்றி இருக்கிறாரு. அப்ப அதனுடைய தொடர்ச்சியா இருடியத்துல வந்து நின்று இருக்கிறாரு. இப்ப இருடியம் மோசடியோட தொடர்புடைய நபர்ல ஒருவரா கைதாகி சிறை சென்றிருக்கிறாரு. இதுதான் இந்த மோசடி மன்னன் குடுமியான்மலை ரவிச்சந்திரனுடைய மொத்த பூர்வீக வரலாறும். தொடர்ந்து இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நிலை, இவருடைய இன்னும் வெளிவராத பல்வேறு பராக்கிரமங்கள் குறித்தும் அந்த மோசடி கதைகள் குறித்தும் தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நம்மளுடைய இந்த அங்குசம் அறம் சேனலுக்கு முதல் முறையாக பார்வையாளரா நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.